ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம 30 days ஆஃப் ஃப்ரீ மெஹந்தி கிளாஸில் வந்து டே 14 தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து நம்ம 30 days ஆஃப் ஃப்ரீ மெஹந்தி கிளாஸில் வந்து எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்த்து நம்மளுடைய கிளாஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். இப்போ இந்த டே 14 நம்ம என்ன லேர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னா, மண்டேலா. இதுதான் வந்து நம்ம லேர்ன் பண்ணுவோம். மண்டேலான்னா என்னது, டைப்ஸ் ஆஃப் மண்டேலா எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் கிளியராக லேர்ன் பண்ணுவோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு ஸ்பைரல் போடுவோம். ஓகே, ஸ்பைரல் போட்டுட்டு இது நமக்கு காமனாக தெரிஞ்ச விஷயந்தான். மினி ஃப்ளவர்ஸ் போட்டோம்ல, அதை போடலாம். மினி ஃப்ளவர்ஸ் போட்டுட்டு இதில் வந்து நம்ம அப்படி டாட் வைக்க போகிறோம். டாட் வச்சுட்டு இனி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை சுற்றி இன்னும் ஒரு சர்க்கிள் போட போகிறோம். இப்போ இதை சுற்றி நம்ம ஒரு ரவுண்டு போட்டுட்டு அதுக்கு உள்ள இன்னொரு ரவுண்டு போடலாம். இப்போ நான் வந்து அதுக்கு உள்ளே ஒரு சர்க்கிள் போட்டு அந்த இடத்த வந்து நான் போல்ட் ஆக்கிட்டேன். இனி வந்து அதுக்கு மேலே இன்னி ஒரு சர்க்கிளும் நீங்கள் போடணும். இப்போ அதுக்கு மேலே இன்னொரு சர்க்கிள் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஹம்ஸ் போடணும். இப்படி இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே ஹம்ஸ் போடணும். இப்போ நம்ம இதுக்கு மேலே ஹம்ஸ் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு சின்னதாக ஒரு ஸ்பைரல் இப்படி நம்ம போட்டு அந்த ஸ்பைரலுக்கு மேலே ஹம்ஸ் போட போகிறோம். ஒரு ஸ்பைரல் போட்டு அந்த ஸ்பைரலுக்கு மேலே இப்படி நம்ம வந்து ஹம்ஸ் கொடுத்து ஒரு ஃப்ளவர், ஒரு மினி ஃப்ளவர் வந்து போட போகிறோம். இப்படி தான் நம்ம இந்த ரவுண்ட் ஃபுல்லாகவே போடணும். நம்ம போட்டு முடிச்சிட்டோம். இனி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து நடுவில் வந்து நம்ம குட்டி குட்டி ஒயின்ஸ் போட போகிறோம். இப்படி ஒயின்ஸ் போட்டுட்டு இந்த ஸ்பேஸில் வந்து இப்படி ஓகே, இப்படி போட்டு இந்த டிசைனை வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். இப்போ வந்து இது ஒரு மண்டலா டிசைன். இனி நம்ம வந்து செகண்ட் டிசைனுக்கு போகலாம். செகண்ட் டிசைன் என்ன அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து போடுங்க. ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து உள்ளே வந்து ஒரு பெரிய லீஃப் மாதிரி ஒன்று போடுங்க. இந்த மாதிரி போட்டுட்டு பெரிய பெட்டல்ஸாக இருக்கட்டும்.
இப்படி நம்ம ஒரு பெரிய பெட்டல்ஸாக போட்டுட்டு நடுவில் உள்ளதை வந்து ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கேப்ஸ் எல்லாமே வந்து ஃபில் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ நம்ம வந்து இதை ஃபில் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதே ஷேப்பில் வந்து அதுக்கு மேலே ஒரு லேயர் கொடுக்கணும். நம்ம போட்டுட்டு இதில் வந்து நம்ம ஃபுல்லுமே என்ன பண்ண போகிறோம், ஹம்ஸ் போட போகிறோம். சுற்றி இந்த பாக்ஸை சுற்றியுமே நம்ம ஹம்ஸ் தான் போட போகிறோம். இப்போ நம்ம இப்படி போட்டாச்சு. இனி நெக்ஸ்ட்டு வந்து இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போது இங்கே நான் ஒரு சின்னதாக ஒரு ஸ்பைரல் போட்டு அந்த ஸ்பைரலை நான் உங்களுக்கு மினி ஃப்ளவரில் ஒன்று சொல்லி தந்தோம்ல அந்த டிசைனை நம்ம இங்கே போட போகிறோம். இந்த மாதிரி கொஞ்சம் கேப்ஸ் இருக்க இடத்துலலாம் நம்ம போட போகிறோம். இப்போ நம்ம இந்த டிசைனை வந்து நம்ம போட்டு முடிச்சாச்சு. இனி நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்கு நடுவில் நம்ம வந்து ஒயின்ஸ் போட போகிறோம். எப்படின்னா இதே பிளேஸில் நீங்களே க்ரியேட்டிவிட்டியாக போடலாம். நான் உங்களுக்கு இப்போ சொல்லித்தரணுங்கிறதுக்காக இந்த ஒயின்ஸை போடுறேன். ஓகேவா? இந்த மண்டல டிசைனை வந்து நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இனி நம்ம வந்து தேர்டு டிசைனுக்கு போகலாம். இப்போ வந்து தேர்டு டிசைன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நம்ம வந்து இப்படி ஒரு 3 ஸ்பைரல் போட்டுட்டு இனி நம்ம வந்து என்ன பண்ணணும்னா இங்கே வந்து ஒரு சின்னதாக ஒரு லீஃப் டிசைன் இது போடுறோம். அதே மாதிரி இந்த பிளேஸ்லேருந்தும் இந்த பிளேஸ்லேருந்தும் ஒரு லீஃப் டிசைன் போடுறோம். லீஃப் டிசைன் போட்டுட்டு இந்த பார்டரை வந்து நம்ம அப்படியே போல்டாக்கி விட்டுருவோம்.
இப்படி நம்ம போட்டுட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த மாதிரி ஒன்று போட்டுட்டு அதில் என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து இங்கேருந்து இப்படி ஒரு லைன் போட்டு ஒரு சின்னதாக ஒரு கிரிட்ஸ் போடுங்க. இந்த மாதிரி போட்டுட்டு இதில் வந்து என்ன பண்ணுங்கன்னா இந்த பிளேஸில் இந்த மாதிரி போடுங்க. நான் ஆல்ரெடி இந்த கிரிட்ஸ் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன்ல, இந்த மாதிரி போடுங்க. கொஞ்சம் நீங்கள் வந்து சின்னதாகவே போடுங்க. இந்த போட்டிருக்கேன்ல இந்த லைன் வந்து இன்னும் கொஞ்சமே நெருக்கி போடுங்க. நான் கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கேன். இனி வந்து இதுக்கு நடுவில் வந்து இப்படி ஒரு டாட் வைங்க. இனி வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இதை சுற்றி ஹம்ஸ் போடுங்க. போட்டுட்டு இனி இங்கே டாட் வைக்க தான் போகிறீங்க. ஓகே, இப்படி போட்டு இந்த டிசைனையும் நம்ம ஃபைனலாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இனி வந்து ஃபோர்த்து டிசைன் என்னென்னா ஓகே, இந்த மாதிரி நம்ம ஒரு ஓவல் ஷேப் போட்டுட்டு இதுக்கு உள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து சின்னதாக லோட்டஸ் டிசைன் வந்து போட போகிறோம். இந்த மாதிரி நம்ம போட்டுட்டு இதில் என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு மேலே நம்ம இன்னொரு லேயர் கொடுக்க போகிறோம். ஓகே, இந்த மாதிரி நம்ம போட்டுட்டு இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஹம்ஸ் போட போகிறோம். இது போட்டுட்டு இனி வந்து இங்கன்னா டாட்டு ஒரு டிசைன்லேயே வந்து நீங்கள் டாட் வச்சு ஃபினிஷ் பண்ணால் தான் அந்த டிசைனுக்கே அழகு. இப்போ வந்து நம்ம மொத்தமாக எத்தனை டிசைன் பார்த்துருக்கோம்? 4 டிசைன் பார்த்துருக்கோம். இனி வந்து இந்த 5th டிசைனும் 6th டிசைனும் உங்களுக்கான ஹோம்ஒர்க். அதாவது க்ரியேட்டிவ் ஒர்க்கு. இன்றைக்கான ஹோம்ஒர்க் வந்து என்ன அப்படின்னா இந்த 4 டிசைனையுமே நீங்கள் போட்டு 5th டிசைனையும் 6th டிசைனும் உங்களுக்கான ஹோம்ஒர்க், அதாவது க்ரியேட்டிவ் ஒர்க்கு. எப்படின்னா உங்களுக்கு விருப்பப்பட்ட ஒரு மண்டல டிசைனை போட்டு இந்த 6 டிசைனையும் நீங்கள் டோட்டலாக ட்ரா பண்ணி லேர்ன் பண்ணி நீங்கள் எனக்கு ஹோம்ஒர்க்காக சென்ட் பண்ணணும். நான் உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி திரும்ப சென்ட் பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.